ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். 10 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். ருசியும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து வதங்கின பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டை கடலை, நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அரை உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிங்க. கொண்டை கடலை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது போதுமானதாக இருக்கும். கூடவே ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 பத்தை வர அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்க கொண்டக்கடலை கூட அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு லைட்டாக கொதிச்சா போதுமானதாக இருக்கும். அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கங்க. எல்லா விழுதையும் சேர்த்த பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் கூடவே சேர்த்துக்கங்க. கடைசியாக இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம மூக்கடலையில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடுங்க. முதல்ல பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும், அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இட்லி தோசையோடு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்குறப்ப ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இதை இட்லி தோசைக்கு மட்டும்தான் கிடையாது, சப்பாத்திக்கெலாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம்தான், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவ்வளோ நல்லது. சூப்பரான கொண்டக்கடலை போட்ட இன்ஸ்டன்ட் குருமா வச்சு முடித்தாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.